அப்படியே ஓதுங்க பாப்போம், சவுண்ட் மாத்திக்கோங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقتربت الساعة وانشق القمر وإن يروا آية يعرضوا ويقولوا سحر مستمر وكذبوا முஸ்தமிர் பிழை. واتبعوا. பிழையே. وإن يروا آية يعرضوا ويقولوا سحر مستمر وكذبوا واتبعوا أهواءهم وكل أمر பெரியஹா அஹ்வாஅஹும். وكذبوا واتبعوا أهواءهم وكل أمر مستقر ولقد جاء. ஷத்திர உச்சரிப்பு டோட்டலா பேல. ரெண்டாவது வசனம் பேல, மூணாவது வசனத்திலையும் பேல. ஷத்திர உச்சரிப்பு வரணும். கமர், முஸ்தமிர், முஸ்தகர், முஸ்தகீர், முஸ்தஜரண்டா எல்லாம் உண்டு. அப்படி அல்ல. விளங்குதா சொல்றது? وكذ- ஆ. ரெண்டாவது சொல்லுங்க وكذبوا பாப்போம். ரெண்டாவது واتبعوا. வசனம் சரியா? இல்ல, ரெண்டாவது சேர்த்து வாங்க, ரெண்டாவது சேர்த்து வாங்க. وإن يروا آية يعرضوا ويقولوا سحر مستمر முஸ்தமிர் அவட وكذبوا. அப்படியா? முஸ்தமிர் வல்லினம் அப்படியா? என்ன ஓதுனீ இப்ப? وإن يروا آية يعرضوا ويقولوا سحر مستمر ஆ. சிஹ்ரும் وكذبوا. முஸ்தமிர். ரெண்டுக்கும் இடையில தெளிவான வேறுபாடு எடுத்து ஓதி பழகணும். அதான் அங்க முக்கியமான விஷயம். பாருங்க. وَإِن يَرَوْنَ sorry وَإِن يَرَوْا آيَةً يَرَوْا திருப்பி யுரிது யுரிது யரவு யுரிது. அப்போ ஒரு இடத்துல வல்லினம், அடுத்த இடத்துல மெல்லினம். திருப்பி சிஹ்ரும் என்கிறது வல்லினம். திருப்பி முஸ்தமிர் என்கிறது மெல்லினம். நாலும் வல்லினம் மெல்லினம் வல்லினம் மெல்லினம். இந்த வேறுபாடு வராம எல்லாம் உப்பு சப்பு இல்லாம ஒரே அடியா வந்துச்சுன்றால் அது தூக்கி உப்பு இல்லாத சோற போடுதுனா அப்படிதான் அந்த அமைப்பு வரணும், சேர்ந்து வரணும். وكذبوا. وإن يروا அப்சல். وإن هم وإن يروا آية يعرضوا ويقولوا سحر مستمر குட். அந்த அந்த வேறுபாடு வரணும். وكذبوا இந்த வேறுபாடு வேறுபாடு வரும். وكذبوا واتبعوا أهواءهم பெரிய ஹே وكل أمر. அஹ்வாஅஹும் அஹ்வாஅஹும் ரெண்டுலயுமே ஹேர்ட் சவுண்ட் வரணும். அஹ்வாஅஹும். وكذبوا واتبعوا أهواءهم وكل أمر مستقر அது பல முஸ்தகிர் ولا. பல முஸ்தகிர். فكذبوا واتبعوا أهواءهم وكل أمر مستقر ولقد جاءهم.
تائب مستقيم. فكذبوا واتبعوا أهواءهم وكل أمر مستقر ولقد جاءهم من الأنباء ما فيه مزدجر ولقد جاءهم من الأنباء ما فيه مزدجر ولقد جاءهم من الأنباء ما فيه مزدجر கவனா பாருங்க. நான் எவ்வளவு பிள்ளைன்னு சொல்லணும்னா எவ்வளவுக்கு நீங்க சின்ன விஷயத்துல பெண்ணாங்கரிய பிளவுறீங்க விளங்கிடும். சின்ன விஷயம் நல்லாவே தெரிஞ்ச விஷயம் பெரிய பிளவு. அதாவது அடிப்படையில உள்ள பெரிய பிள்ளை. இப்போ இது ஓத நீ பாட வேண்டியவன்டா. நீ பாடி போறோம் அந்த விஷயத்தை மட்டும் படிக்க வேண்டிய மாட்டான். அவ்வளவு பெரிய பிள்ளை. ولقد جاءهم من மினல் போற உனக்கு சவுண்ட் கேட்கல. المزدجر மினல் மினல் ஒண்ணு கேட்குது. ولقد جاءهم من الأنباء ما فيه مزدجر இப்பயும் முஸ்தஜார் حكمة கேட்கல. என்னமோ தெரியாது சவுண்ட். தீவாஜி பாருங்க. ولقد جاءهم من الأنباء ما فيه مزدجر குட். இப்பதான் சரியா வந்தீங்க. பாத்தீங்களா 50 முறை பிள்ளை பிள்ளை கத்துன அப்புறம் என்ன பிள்ளை விட்டீங்க அவங்க? ம் என்னென்ன பிள்ளை விட்டீங்க அதுல? ஓதினத்துல என்ன என்ன பிழைகளை விட்டீர்கள்? அது பிழை வருதுங்க. ஒரு பிள்ளையும் இல்லை அப்படியா? இல்லை சரி. நானா சும்மா சும்மா பேசுறேன் அப்படியா? لا
அப்சல் ஓ என்ன பேர்ல வந்துச்சு? முதலாவது பேர்ல இந்த பாவ நீட்டினதுல வந்து பிரச்சனை. இல்லைச்சா? ஓ சரி விளங்குதா? பாவ நீட்டாது பெரிய பிள்ளை. ஓ திருப்பி அந்த 4 வருஷத்தையும் எந்த ஒரு பிழையும் இல்லாம ஓதுங்க பாப்பா. அடுத்து வந்து ஓதுவேன். 4 வருஷத்தையும் பிழை இல்லாம ஓதுவேன். اقتربت الساعة اقتربت الساعة وانشق القمر பிஸ்மி சொல்லி ஒழுங்கா وإن ஓதணும். பிஸ்மி சொல்லி ஒழுங்கா ஸ்டார்ட் பண்ணணும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقتربت الساعة சீன்ல சத்து وانشق வருங்கோ. القمر اقتربت الساعة اقتربت الساعة وانشق القمر. اقتربت الساعة சீன்ல சத்து வரல. وانشق القمر சீன்ல சத்து வரணும். اقتربت الساعة اقتربت الساعة وانشق القمر وإن وانشقل عند يروا قافلة شد. وانشقل عند قافلة எப்படி இக்க என்று நிக்கிறீங்களோ அதே மாதிரி சீன்ல எழுதுங்க. اقتربت الساعة وانشق القمر. اقتربت الساعة وانشق القمر وإن يروا آية يعرضوا ويقولوا سحر مستمر فكذبوا واتبعوا أهواءهم உங்களுக்கு கணக்கே இல்லாம ஓதுறீங்க. பிள்ளை திருப்பி ஸ்டாலின் ஓதுறீங்க. திருப்பி பிள்ளை வத்தபூல இருக்கிற அலிஃப்ல மத்து இருக்கிற ஆயின்ல ஐனி அலிஃப் மத்து இருக்குது. வத்தபாவு அஹுவாகும் உங்களோட ஓட்டத்தை நீ ஓடினா திருப்பி ஸ்டாலின் ஓத இப்ப செய்ய வழி இல்லை. திருப்பி அதாவது பிஸ்மி ஸ்டாலின் ஓடப்படாது. அஞ்சு வசனம் أعوذ ஓதினாலும் ஒழுங்கா ஓது. بالله ஓட ஓட திருப்பி திருப்பி ஓதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقتربت الساعة وانشق القمر இன்னும் சீன்ல நிக்கலாம். اقتربت الساعة وانشق القمر. اقتربت الساعة وانشق القمر وإن يروا آية يعرضوا ويقولوا سحر مستمر فكذبوا واتبعوا முஸ்தமிர் வரலையே, சத்து வரலையே. وإن يروا آية يعرضوا ويقولوا سحر مستمر فكذبوا واتبعوا أهواءهم وكل أمر مستقر முஸ்தகிர் ولقد அவ வள்ளினம் அப்படியா? முஸ்தகிர் வள்ளினமா ஓதுறீங்க. இப்பதான் சொல்லி தந்தேன் எப்படி வள்ளினம் எப்படி மேலே கண்டுபிடிக்கிறேன்.
எனக்கு விளங்குது இல்லை எப்படி விளங்கப்படுத்துறேன்னு சொல்லி இப்பதான் இந்த முஸ்தமீர் அப்ப எப்படி வரும் முஸ்தகீர் என்றுதான் வரணும் அதே அமைப்புல உச்சரிப்பு அமைப்புலாம் வரும் வேற வித்தியாசமான டிசைனோ வடிவமோ ஒன்று இல்லை நாலு வசனத்தை சரியா ஓத ரெடி இல்லைன்னா எப்படி ஓதுற ஓட இயலாது நாலும் பிழைப்ப முதலாவது வசனத்திலையும் பிழைக்குது ரெண்டாவது வசனம் ஓரளவு திருத்திக்கிறீங்க மூணாவது வசனத்துல பிழை இப்ப நாலாவது வசனம் எப்படி உங்களை ஓத விட்டுறது ம் அப்சல் ரெடி ஆகிட்டு வரணும் பண்றது இதுதான் ரெடி ஆகிற விதம் இப்படிதான் ரெடி ஆகணும் மிக கவனமா ரீடர் சவுண்ட் இதெல்லாம் லேஸ்ல நீங்க நினைக்கிற மாதிரி ஆடு போனா வாயில வந்துட்டு போய்த்திருமேனா ஒரு காலம் அப்படி வராது குர்ஆன் யாருக்கும் அப்படி வரல நாங்களா எங்களை தண்டிச்சு கஷ்டப்படுத்தி அந்த உச்சரிப்புக்கு வாயை கொண்டு போய் நாக்க கொண்டு போய் தொண்டில பட வச்சு எடுத்து உச்சரிச்சு பழகினா மட்டும்தான் எங்களோட உச்சரிப்பு திரும்பி வரும் அதில் நான் திருப்பி திருப்பி இப்ப இந்த 6 வருஷம் தான் திருப்பி நான் அடுத்த கிளாஸ் கேட்பேன் அடுத்த கிளாஸ் நாளைக்கு நாளைக்கு தான் உங்களுக்கு கிளாஸ் நான் மறக்கப்படாது இந்த ஞாபகப்படுத்தலன்னு செய்யப்படாது சரியா நான் இப்பயே சொல்றேன் நாளை உங்களுக்கு கிளாஸ் நடக்கும் இந்த 6 வசனமும் மிக நேர்த்தியாக ஒழுங்கு முறையில பாடம் தரணும் நாளைக்கு நான் நாளைக்கு கிளாஸ் நாளைக்கு எடுத்தாரன் பிரச்சனை இல்லை செய்ய வழி இல்லை ஏண்டா இப்படி இருக்கிறது இல்லைங்கண்ணா ராட உச்சரிப்பு மத்திர விஷயம் சதிர விஷயம் ராட உச்சரிப்பு மத்திர விஷயம் சதிர விஷயம் இது 3 அன்றைக்கு கூட பிற வந்திக்குது பிற வராம நாளைக்கு எனக்கு பாடம் தரணும் நாளை வகுப்பு உரிய நேரத்துக்கு இடம்பெறும் உங்க லிங்க் எல்லாம் கிடைக்கும் வந்து செல்லப்படாது இப்பே சொல்லிட்டேன் வந்து செல்லப்படாது இந்த எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல நீ மெசேஜ் தரலன்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன் கிளாஸ் போட சொல்லிக்கிறேன் உங்களுக்கு போடுவாங்க இன்ஷால்லா நாளைக்கு வாரீங்க இந்த 6 வசனத்தையும் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாடம் தரணுமா அப்பதான் அடுத்த பாடத்துக்கு போயிடும் விளங்கி அப்சல் இந்த சவுண்ட காணும் சொன்னதை கேட்டு அப்சலுக்கு விஷயம் சரியா பெருசா இல்ல இந்த 6 வருஷத்துக்கு அழகா போயினாலே பெரிய விஷயம் அது அடுத்து இப்போ